ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் கம்மி விலையில் கிடைக்கிற நல்ல குவாலிட்டி ஸ்டாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய இன்ஜினியரிங் காலேஜ் ஃப்ரெண்டு பேர் பிரகாஷ். அவரு ஒரு ஜெர்மன் எம்என்சி கம்பெனியில் பெரிய மேனேஜராக இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லா ஸ்டாக்ஸோட விலையும் அதிகமாக ஏறி இருக்கு, கம்மி விலையில் கிடைக்கிற நல்ல ஸ்டாக்ஸை உங்கள் வீடியோவில் சொல்ல முடியுமான்னு சொன்னார். அவருக்கு இருக்கிற ஆசை வியூவர்ஸ் நிறைய பேருக்கும் இருக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இந்த வீடியோவில் நம்ம பேசுகிற ஸ்டாக்ஸ் எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்முடைய முந்தைய வீடியோ மாதிரி தான் இன்னைக்கு சொல்ல போகிற ஸ்டாக்ஸையும் வேற வேற செக்டார்ஸ்லேருந்து டைவர்சிஃபை பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி செக்டார் இல்லை ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்னு சொல்லலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அவங்க எப்படி லாபம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த கம்பெனியோட வேல்யூவேஷனும் நல்லா தான் இருக்குது. இது ரெண்டுத்துக்கான ஸ்கோர் 60க்கு மேலே கிடச்சிருக்கு. அந்த கம்பெனி வேற எதுவும் இல்லைங்க, நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான். இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணதுக்கு முதல் காரணம் அதோட விலை. 200 ரூபாய்க்கு கீழே இருக்க ஸ்டாக்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 165 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் தர கம்பெனி, தொடர்ச்சியாக டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனியும் கூட. 2003லேருந்து 2022 வரைக்கும் 5 வாட்டி போனஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இந்த 2022 போனஸ் கொடுக்கும்போது எனக்கும் இதில் பெனிஃபிட் கிடைச்சதுங்க. இப்போ இதோட போனஸ் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது 2026 இல்லை 27 இவங்க கிட்டேருந்து நம்ம ஒரு போனஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த இந்தியன் ஆயில் கம்பெனியோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட தற்போதைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் PE 9.4. இந்த செக்டாரோட PE 20, அதை விட கம்மியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் டு growth லெஸ் தென் 1, 0.2 இருக்கு. இதுவும் ஒரு நல்ல பேராமீட்டர் தான். பிரைஸ் டு சேல்ஸ், டெப்ட் டு ஈக்விட்டி, இது 2 பேராமீட்டர் கூட லெஸ் தென் 1 இருக்கு. புக் வேல்யூவும் நல்லா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு 4.8% இருக்கு. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனி. இதில் இருக்க சில நெகட்டிவ் பேராமீட்டர்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE 8.2 இருக்கு. அது லெஸ் தென் 10. அதே போல தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7.3. அபோவ் 10 இல்லாமல் லெஸ் தென் 10 இருக்கு, சிங்கிள் டிஜிட். இதை தவிர மற்ற வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்லாம் இந்த IOC கம்பெனிக்கு நல்லாவே இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஃபினான்ஷியல் டேட்டாவை இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் நம்ம டபுள் டிஜிட்டில் பெரிய ஜம்ப்லாம் பார்க்க முடியாது இப்போது, ஏன்னா இந்த கம்பெனி ஆல்ரெடி பெருசாக வளர்ந்தாச்சு. இவங்க ரெவன்யூலாம் பார்த்தீங்கனாலே 4,41,000 கோடி 2015 பண்ணியிருக்காங்க. இப்போ தற்போதைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 7,60,000 கோடி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 33,000 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 12,000 கோடி 13,000 கோடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை பார்த்தோம்னா எங்கேயும் நஷ்டம் பண்ணாமல் தொடர்ச்சியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ப்ரைஸ் பேட்டர்னை பார்த்தா ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கிற IOCயோட சார்ட்டை பார்த்தோம்னா இதுக்கு 175 ருபீஸ்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 160ன்றது இமிடியேட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. இந்த 175ன்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி விலை மேல் நோக்கி போனால் இதோட ஏற்றம் இன்னும் தொடர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி வந்தால் இங்கே எப்படி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்து ஒரு ரிக்கவரி கொடுத்துருக்கோ, அதே மாதிரி ஒரு கரெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் 200ல் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. IOCயோட வீக்லி சார்ட்டை பார்த்தாலும் அது ஒரு கரெக்ஷனை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு V ஷேப் ரெக்கவரி கொடுத்துருக்கு. இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஹை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 175 பிரேக் அவுட் பண்ணி அதோட விலை மேல் நோக்கி கண்டினியூ ஆனால் இந்த IOCயோட விலை இன்னும் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தான் நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் காட்டுது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பேங்கிங் செக்டாரை சேர்ந்தது. பேங்கிங் செக்டாரில் 200 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க். இந்த வீடியோவில் நம்மளுடைய டைட்டிலே 200 ரூபாய்க்கு கீழே நல்ல ஸ்டாக்ஸ்னும் போது எது விலை கம்மியாக குவாலிட்டியாக இருக்கும் பார்க்கும்போது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட விலை 100 ரூபாய்க்கு கீழேயே இருக்குது, 63 ரூபா. அதனால இன்னைக்கு வீடியோக்கு நான் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை செலக்ட் பண்ணியிருக்கேன்.
மேபி பார்ட் 2 வீடியோ நம்ம பண்றோம்னா மீதி மிஸ் ஆன பேங்கை பத்தி நம்ம பார்ட் 2ல கவர் பண்ணலாம். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்கோர் 60 கிடைச்சிருக்கு, வேல்யூவேஷனுக்கும் ஸ்கோர் 60 கிடைச்சிருக்கு. இது ஒரு டீசன்ட் ஸ்கோர். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 8 இருக்கு. இது அந்த செக்டாரோட பிஇயோட ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஒரு பாசிட்டிவ். இதோட டெப்ட் டு ஈக்விட்டி, பிரைஸ் டு growth ரெண்டுமே லெஸ் தென் 1 இருக்கு. இது பாசிட்டிவ் பேராமீட்டர். இந்த ஸ்டாக்கும் டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் தான். தற்போதைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2.4% இருக்கு. இவங்களோட ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 20%க்கு மேல டபுள் டிஜிட்ல நல்லாவே இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது நல்ல வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ்ல தான் இந்த பேங்க் இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்துடலாம். இவங்களோட ரெவென்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே இருக்கு. 3 வருஷத்துக்கான சிஏஜிஆரை பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்கு 22% கிட்ட இருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு 24% இருக்கு, நெட் ப்ராஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. இந்த பேராமீட்டர்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த பேங்கோட ஃபினான்ஷியல் டேட்டா அருமையா இருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட மார்ஜினை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா 30%க்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. ஓவராலா இவங்களோட ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா ஒரு டவுன் ட்ரெண்டை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மே 2025 அப்புறமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ சமீபத்தில் 61 ரூபா 50 காசுன்ற அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி இதோட விலை மேல் நோக்கி ஏறிட்டு இருக்கு. இந்த பிரேக் அவுட்டை தக்க வச்சுக்கிட்டா இந்த ஸ்டாக்கோட விலை மேல் நோக்கி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசி 3 நாள் நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட ப்ரைஸ் இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இங்கேயும் வால்யூம் வந்து ஆவரேஜா இருக்கிறத விட ஸ்பைக் அப் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ல இப்போ மொமெண்டம் கிடைச்சிருக்கு. இந்த விலையில கிடைச்சிருக்க மொமெண்டம் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தொடர்ந்தா இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பங்கோட விலை மேல் நோக்கி ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம பேச போற கம்பெனியை உங்களால கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டாக்கை கேள்விப்படுறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஸ்டாக் ஐஓசி, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராலாம் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட பேர் தான். இப்போ பார்க்க போற ஸ்டாக் 200 ரூபாய்க்கு கீழே இருக்கு. தற்போதைய விலை 193 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துக்கு 90 ஸ்கோர் கிடைச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஸ்கோர். வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னாலும் 50க்கு மேலே இருக்கு. இது ஒரு அஃபோர்டபுள் வேல்யூவேஷன், நல்ல வேல்யூவேஷன். இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 500 கோடி பக்கத்தில் இருக்கு. இது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட். இது ஒரு மைனிங் செக்டர்ல இருக்க கம்பெனி. இந்த சவுத் வெஸ்ட் பினாக்கல் கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங், எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எதில் பண்ணிட்டு இருக்காங்க? கோல், ஃபெரஸ், நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பெரிய கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், டாடா ஸ்டீல், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு தான் இவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனினால இப்போதான் அது வளர்ந்துட்டு வர கம்பெனி. 2015 அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 63 கோடி இருந்திருக்கு. 2025 183 கோடி வரைக்கும் அவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய 3 வருஷத்துக்கான ரெவன்யூவோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 15% இருக்கு. இதுவே 5 இயர்ஸ்க்கான சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா ரெவன்யூக்கு 16% இருக்கு. டபுள் டிஜிட்ல நல்லாவே இருக்கு. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்தீங்கன்னா 13 கோடி பண்ணிட்டு இருந்தாங்க 2015. இப்போ 2025 33 கோடி வரைக்கும் பண்றாங்க. அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டை பார்த்தாலும் 3 கோடி பக்கத்துல பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 15 கோடி வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட மார்ஜின் தான் ஆரம்ப காலகட்டத்தில் 20%க்கு மேலே நல்லாவே இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க செக்டரில் கொஞ்சம் காம்படிஷன் வரனால கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட் மார்ஜினை கம்மி பண்ணி நிறைய ஆர்டர்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி ஓவரால் ஃபினான்ஷியல் டேட்டாவை பார்த்தா இது ஒரு வளர்ந்துட்டு வர கம்பெனி. அவங்க ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாம் வளர்ந்துட்டு வருது. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 23 இருக்கு.
இது அந்த செக்டார் பிஇ 25 பக்கத்துல இருக்கு. இந்த மாதிரி growth கம்பெனிஸ்க்கு சில டைம் வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரெச்டா இருக்கும். ஆனா இந்த கம்பெனிக்கு அவ்வளோ அதிக வேல்யூவேஷன்லாம் இல்ல. இது அந்த செக்டார் பிஇயோட கம்மியா தான் இவங்களோட பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இது பிரைஸ் டு growth பார்த்தீங்கன்னா 0.1 இருக்கு. இந்த மாதிரி growth கம்பெனிஸ்க்கு லெஸ் தென் 1 அதுவும் 0.1 இருக்கிறது இந்த கம்பெனிஸ் நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்கிறத நமக்கு காட்டுது. டெப்ட் டு ஈக்விட்டி கடன் லெஸ் தென் 1 0.4 இருக்கு. இதுவும் நல்ல பேராமீட்டர் தான். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 15% இருக்கு, டபுள் டிஜிட். இதுல நெகட்டிவ் பேராமீட்டரா எனக்கு தெரியறது என்னன்னா இவங்க டிவிடெண்ட் கொடுக்கறது இல்ல. நெக்ஸ்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 574 கோடி. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இது. இதோட பிரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்தா ஒரு சேனல் லைனுக்குள்ள சைட் வேவ்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த சவுத் வெஸ்ட் பினாக்கல் கம்பெனி. 2023 டிசம்பர்ல இந்த பிரைஸை பிரேக் பண்ண முடியாம தான் அது விலை இறங்கி இருந்தது. அதே விலையை இப்போ ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. 2025 டிசம்பர்லயும் அந்த பிரைஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. அதை உடைக்க முடியாம தான் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. 230 ரூபான்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அந்த விலையை இந்த பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போனா இந்த பங்குல ஒரு அப் ட்ரெண்ட் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்திய பங்கு சந்தையிலே விலை அதிகமான பங்கு எது அப்படின்னு நான் கேட்டேன்னா நிறைய பேர் சொல்றது என்னன்னா எம்ஆர்எஃப். அதோட விலை என்ன 1.5 லட்ச ரூபா கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். இந்த விலையை விட அதிகமா ட்ரேட் ஆகிற பங்கு இந்திய பங்கு சந்தையில இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குன்றது தான் பதில். எம்ஆர்எஃப் விலையை விட அதிகமான விலையில பட்டியலிடப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் டைட்டானியா பிளாட்டினா. இதோட விலை பார்த்தீங்கன்னா தற்போதைய விலை 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு. ஸோ எம்ஆர்எஃப் தான் அதிக விலையில இருக்கு 1.5 லட்ச ரூபா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விலைக்கு மேலேயும் 10 லட்ச ரூபாய்க்கு 2 இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்டோட பங்குகள் இருக்குன்றது தான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் நீங்களும் நல்லபடியாக வளர்ந்து வந்து இந்த மாதிரி காஸ்ட்லியாக இருக்கிற பங்குகள் கூட சர்வசாதாரணமாக நீங்கள் வாங்குற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வளரணுன்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் விஷ் பண்ணுறேன். எப்பவும் நம்ம வீடியோவில் சொல்கிறது தான் நல்ல ஸ்டாக்ஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை ஸ்லோலி அக்யூமுலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாபம் வந்தோன்னே ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஒரே அடியாக பெரிய அமௌண்ட்டை லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எதனாச்சும் ஒரு சின்ன இறக்கம் வந்தால் பயந்து போய் பேனிக் செல்லிங்கில் முழுசாகவும் வித்துடாதீங்க. பிஹேவியரல் ஃபினான்ஸ் படி டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோவில் இந்தியன் ஆயில், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சவுத் வெஸ்ட் பினாக்கல் 200 ரூபாய்க்கு கீழே இருக்கிற குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இந்த விலையோட கம்மியான விலைக்கெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஆனால் குவாலிட்டியாக இருக்கா அப்படின்றது தான் கேள்விக்குறி. அதனால் நம்ம வீடியோவில் நான் கொண்டு வர ஸ்டாக் எல்லாமே ஃபினான்ஷியலாகவும் வேல்யூவேஷன்லையும் நல்ல ஸ்டாக்ஸை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலேயே ஸ்டாக் செலெக்ஷனில் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்கு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி நான் எந்த வீடியோவும் போட மாட்டேன். உங்களுக்கு நல்ல ஸ்டாக்ஸை மட்டும்தான் அறிமுகப்படுத்துறது மட்டும்தான் என் வேலை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் தர லைக்கை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோ பண்ணலாமன்றதை முடிவு பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயக்கமே இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.